ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். வெண்பா பாரதிட்ட கேட்குறாங்க, மெடிக்கலி குழந்தை பாக்கியம் இல்லாத ஒருத்தரோட டிஎன்ஏ எப்படி குழந்தைகளோட மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சிம்பிள் லாஜிக் தானே கேட்குறேன். எல்கேஜி பிள்ளைகிட்ட கேட்டா கூட இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே நீ யோசிக்கல பாரதி அப்படின்னு கேட்குறாங்க. சௌந்தர்யா வெண்பாட்ட சொல்றாங்க, இது எங்களோட குடும்ப விஷயம், அதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்றாங்க. வெண்பா சொல்றேன், எதையும் கேட்காத பாரதி, இப்பதான் உனக்கு நல்ல புத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. கண்ணம்மா குழந்தைகளையும் கூட்டிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. கண்ணம்மா வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சௌந்தர்யா கூப்பிடுறாங்க. ஆனா கண்ணம்மா ஒரு நிமிஷம் இருங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. வெண்பா இத்தனை வருஷத்துல இன்ட்ரெஸ்டா இப்பதான் ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்சிருக்கா. அவளோட கேள்விக்கு பதில் தெரியாம எப்படி போறது அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. வெண்பா கேக்குறது நியாயமா தானே இருக்கு, அதனாலதான் பிரகாசமா இருந்த உங்க பையனோட ஃபேஸ் இப்ப கொஞ்சமா டல் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. உங்க மகன் இங்க நல்லா பேசிட்டு வீட்டுக்கு போய் லாஜிக்கா யோசிச்சு மாத்தி பேசிட்டா என்ன பண்றது, மொத்தமா இங்கேயே பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அதெல்லாம் பாரதி மாத்திலாம் பேச மாட்டான் கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. நீ சொல்லு பாரதி அப்படின்னு சொல்றாங்க. நான் அதெல்லாம் மாத்தி பேச மாட்டேன் அப்படின்னு பாரதியுமே சொல்றாரு. உங்க பேச்சுல கான்பிடென்ட்டே இல்லையே அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, நான் மாத்திலாம் பேச மாட்டேன், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. கண்ணம்மா வெண்பாட்ட சொல்றாங்க, என்ன வெண்பா உன்னோட உயிர் நண்பர் இப்படி சொல்றாரு, இன்னும் ஏதாச்சும் லாஜிக்கா இன்ட்ரெஸ்டா கேள்வி கேளு வெண்பா அப்படின்னு சொல்றாங்க. வெண்பா பாரதிட்ட சொல்றாங்க, கண்ணம்மாவுக்கே நான் கேட்கிற கேள்வி லாஜிக்கா இருக்கு, உனக்கே தெரியலடா அப்படின்னு கேக்குறாங்க. வெண்பா சொல்றாங்க, ஒருவேளை டெல்லி லேப்ல மிஷினரி டிஃபெக்ட்னு சொன்னையே, அதனால கூட தப்பான ரிசல்ட் வந்திருக்குமோ அப்படின்னு கேக்குறாங்க. வெண்பா சொல்றாங்க, இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் பாரதியோட டிஎன்ஏ குழந்தைகளோட டிஎன்ஏயோட மேட்ச் ஆகுறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, என்னோட தோல்வியை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. பாரதி வெண்பாட்ட சொல்றாரு, நீ கேட்கிற லாஜிக்கான கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. வெண்பா சொல்றாங்க, உனக்கு வேணா பதில் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்கிருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, நான் சொல்லட்டுமா மேடம் பதில அப்படின்னு கேக்குறாங்க. இது யார் அப்படின்னா பாரதியோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற அந்த வார்ட் பாய் தான். செல்வராஜ் சொல்றாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வேலை பார்த்தேன், இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னதும் என்னை கூப்பிட்டு வந்து இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, நீங்க ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் நல்லவே இல்லை சார் அப்படின்னு சொல்றாரு. வெண்பா கேள்வி கேட்கறாங்களே, அதுக்கான பதில் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த வெண்பா நல்லவங்களே இல்ல சார், இவங்க கொடுத்த 10,000 ரூபாய் காசுக்கு ஆசைப்பட்டு நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு இந்த செல்வராஜ் சொல்றாரு. இந்த வெண்பா சொல்லிதான் நான் உங்களோட டெஸ்ட் சாம்பிளை மாத்தி வச்சேன் சார், அன்னைக்கு மட்டும் நான் அதை பண்ணாம இருந்திருந்தேன்னா நீங்க உங்க குடும்பத்தை பிரிஞ்சிருக்கவே மாட்டீங்க சார் அப்படின்னு சொல்றாரு. வெண்பா சொல்றாங்க, இவன் சொல்றது எல்லாமே போய், இவன் உன்னோட ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தானா, இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுக்கு பாரதி இப்படி பண்ண போறேன், நான் எதுக்காக உன்னோட ஸ்பெசிமனை மாத்தி வைக்க சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க வெண்பா. பாரதி இதெல்லாம் நம்பாத பாரதி அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. வெண்பா இப்போ செல்வராஜ்கிட்ட கேக்குறாங்க, நீ சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் சாட்சி இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. சாட்சி நான் இருக்கிறேன் அப்படின்னு துர்கா இப்போ மாசா என்ட்ரி ஆகுறாரு. துர்காவை பார்த்த உடனே, கண்ணம்மா என்னன்னே உங்க காலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் விதிமா அப்படின்னு சொல்றாரு துர்கா. வெண்பா துர்காவை பார்த்து, நீ யாருடா, உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்து வர வச்சாங்க அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க. ஷர்மிளா துர்காட்ட நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. துர்கா ஷர்மிளாட்ட சொல்றாரு, உங்க பொண்ணு வெண்பா என்கிட்ட வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா, என்னோட ஃப்ரெண்டோட மனைவி அவருக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கண்ணம்மாவை கொலை பண்ண சொன்னாரு அப்படின்னு என்கிட்ட வந்து பணம் கொடுத்தா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே பாரதி ஷாக் ஆயிடுறாரு. என்ன, நான் பணம் கொடுத்தேனா அப்படின்னு கேக்குறாரு. ஆரம்பத்துல அப்படிதான் சார் நான் நம்பினேன், அதுக்கப்புறம் தான் வெண்பா உங்க பேரை பயன்படுத்தி இருக்கிறான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு துர்கா சொல்றாரு. கண்ணம்மா கெட்டவன் நினைச்சு 2-3 தடவை அவளை கொலை பண்றதுக்கு நானே முயற்சி பண்ணினேன் அப்படின்னு துர்கா சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, கண்ணம்மா ரொம்ப நல்லவ, இந்த வெண்பா தான் கெட்டவன்ற உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு துர்கா சொல்றாரு. கண்ணம்மாவை வெண்பாட்ட இருந்து நான் பலமுறை காப்பாத்திருக்கிறேமா அப்படின்னு சொல்றாரு துர்கா. கண்ணம்மா பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கிறப்ப கூட இந்த வெண்பா கண்ணம்மாவுக்கு விஷ ஊசி போட்டு கொலை பண்ண பார்த்தா, அப்பயும் நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு துர்கா சொல்றாரு. நான் வெண்பாவோட அடியாட்கள்கிட்ட நான் மாட்டிட்டேன், என்னை ஒரு வீட்டுல அடைச்சு வச்சுட்டான் வெண்பா அப்படின்னு சொல்றாரு. வெண்பாவோட சித்தப்பா ஒருத்தர் போத பழக்கம் அதிகமாகி செத்தாரே, ஆனா அவர் சாகல, அவரை கொலை பண்ணது வெண்பா தான் அப்படின்னு சொல்றாரு துர்கா. இதுக்கப்புறமா வெண்பாட்ட இருந்து தப்பிக்கிறப்பதான் எனக்கு ஒரு கால் போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு துர்கா. இப்பதான் வடநாட்டுல இருந்து எல்லா உண்மையும் சொல்லலாம் நீங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வெண்பாவை மட்டும் யாரும் நம்பாதீங்க, அவ பாரதி அடையிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு துர்கா சொல்றாரு. வெண்பா பாரதிட்ட மறுபடியும் போய் அவன் சொல்றத நம்பாத அப்படின்னு சொல்றாங்க.
பாரதி வெண்பாட்ட சொல்றாரு, உன்னோட கண்ணுல உண்மை இல்ல வெண்பா, மாட்டிட்டோன்ற பயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எதுக்காக இப்படி துரோகம் பண்ணன, உன்னை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுதானே பழகுனேன் அப்படின்னு கேக்குறாரு பாரதி. எதுக்காக என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணன சொல்லு வெண்பா அப்படின்னு கேக்குறாரு பாரதி. வெண்பா சிரிக்கிறாங்க. சிரிக்காத, கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு பாரதி சொல்றாரு. வெண்பா மறுபடியும் சிரிக்கிறாங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த மாதிரி சிரிக்காத வெண்பா அப்படின்னு பாரதி ரொம்ப கோபப்படுறாரு. ஒரு கட்டத்துல என்னோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்டேடி அப்படின்னு வெண்பாவை அடிக்க போயிடுறாரு பாரதி. அகிலன் ரோஹித் 2 பேருமே தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. இருந்தாலும் வெண்பா இப்போ சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.